ஜோடியர் வெங்கட் ஃபேமிலி நம்ம வந்துட்டு இன்னைக்கு கொண்டரிங்க மலை அடிவாரத்தில் இருக்கோம். அந்த கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வேண்டுதல் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இவர் தான் வந்துட்டு இந்த கின்னஸ் நாயகனாமா. 1.5 ஹவர்ஸ்ல வந்துட்டு 3 டைம் மலையில ஏறி இறங்கிடுவாராம். வாங்க இவர் இந்த ரெக்கார்டு பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த மலையை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏற வந்திருக்கோம். நம்ம வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஏறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குனாங்க. பட் நம்ம பிரதர் வந்துட்டு ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்காக வந்துட்டு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ப்ரோ ஏறிட்டு இருக்கீங்க? ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஏறிட்டு இருக்கிறோம் ப்ரோ. 3 வாட்டி மேலே ஏறி இறங்கிட்டு இருக்காரு. பட் நம்மளால இன்னைக்கு ஒரு வாட்டியே நாக்கு தள்ளிட்டு நம்ம தம்பிலாம் சொன்னா அப்படி. ப்ரோ உங்க பேர்? என் பேர் தீபக். இன்ஸ்டாவில் வந்து அந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொண்டை மலை வந்து டெய்லி நான் வந்து ஏறிட்டு இருக்கிறேன். இந்த கின்னஸ் நாயகன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 406வது நாளில் வந்துட்டு அடி எடுத்து வைக்கிறாரு இந்த மலையில. 200 நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் கின்னஸ் ரெக்கார்டுக்காக வந்து இதுக்கு மேலே நான் ஒவ்வொரு நாள் வந்துட்டே தான் இருப்பேன். ஸோ வந்து மேலே ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம், கீழே இறங்கி 10 நிமிஷத்தில் கீழே இறங்கிடுவேன். அப்போ நடக்க மாட்டீங்க, ஓடுவீங்களா? ஓடிட்டே தான் இருப்பேன். 1.5 மணி நேரத்தில் 3 வாட்டி நான் முடிச்சிருவேன் நான். சரி. நீங்கள் என்ன இங்கே லோக்கலா? இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து புத்தூர்னு ஒரு ஊர்லேருந்து நான் வந்துருக்கேன். சரிங்க. உங்களுக்கு இந்த ஐடியா ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் தோணுச்சு? ஃபஸ்ட்டு வந்து இந்த மலைக்கு வர்றப்போ கின்னஸ் பண்ணணுங்கிற ஐடியா கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூடியூபர் வந்து இது உங்களை மாதிரி ஒரு யூடியூபர் வந்திருந்தார். மேலே ஏறிட்டு கீழே இது மாதிரி நின்றுட்டு இருந்தார். நான் அதுக்குள்ளே மேலே போயிட்டு கீழே வந்துட்டேன். நான் தம்பி எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் வந்துட்டு மேலே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நம்பலை. அப்புறம் மேலே எடுத்த ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் காட்டினேன். இது இப்போ இல்லை, நீ வந்து இன்னும் முயற்சி பண்ணு, இது வந்து உன்னால் வந்து இதில் வந்து கண்டிப்பாக சாதிக்க முடியும்னு சொன்னார். ஸோ ஒரு இதில் கின்னஸ் ரெக்கார்டு பண்ணால் கண்டிப்பாக நம்மளை வெளியுலகம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு யோசனை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். சரி. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு நாளாக வந்து தொடர்ந்து ஒரு டைம் ஏறினா, 2 டைம் ஏறினா, போக 3 டைம் ஏறினா தான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி 3 டைம் ஏறி கின்னஸ் ரெக்கார்டு பண்ணேன், என்ன அது ஒரு பெரிய லெவலில் போகும்ல, கண்டிப்பாக ரீச் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம் டெய்லி ஏற ஆரம்பித்தேன். ஸோ அதோட பலன் தான் வந்து இந்த இது. சரி. ஸோ டெய்லி பண்ண ஆரம்பிச்சது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? வருஷக்கணக்கில் இல்லை, நான் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் ப்ரொஃபஷனலாக எனக்கு வந்து ஒரு இந்த மலையேறதில் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கணும், அதுதான் வந்து என்னோட ஆசை. அவர் சொன்னதும் ஐடியா கிடைக்கும். கிடைச்சிது. இதில் வந்து கண்டிப்பாக ஹில் கிளைம்பிங் வந்து நல்லா பண்ணுறேன், இதில் வந்து கண்டிப்பாக நீ பெட்டராக பண்ண, இன்னும் கான்செப்ட் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால கின்னஸ் ரெக்கார்டு அடித்தா கண்டிப்பாக வந்து வெளியில் தெரியும், ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல்ரெடி அத்லெட்டாக இருக்கீங்களா நீங்கள்? மேரத்தான் ஓடுவேன் நான். டெய்லி வீட்டில் இதில் மலை ஏறலைன்னா டெய்லி 10-15 கிலோமீட்டர் ஓடிடுவேன், வீட்லேயே ஓடிடுவேன். இங்கே வர்றதுனால வந்து ரன்னிங் நான் கட் பண்ணிட்டேன். ஹில் கிளைம்பிங் மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா வந்து மேரத்தான் 21 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் எங்கே நடந்தாலும் போயிடுவேன். சரி. உங்கள் ஸ்கூல் லைஃப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ரன்னிங்கை? ஸ்கூல் லைஃப்பில் வந்து நான் ரன்னிங் ஸ்டார்ட்லாம் ஒரு 12ஆவது படிக்கிறப்போ ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அப்படி தான் ஓடிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. சரி. ஸோ ஸ்டாமினா ஆச்சு, நல்லா பண்ண ஆரம்பித்தேன். சரி. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா ரன் பண்ணுறதுக்கு? அப்போ இருந்த ஒரு கஷ்டத்துக்கும் இப்போ எப்படிங்க இருக்குது? பரவாயில்ல, பாடி நல்லாவே இதாக இருக்குது. நல்லா ஸ்டாமினா ஏற வந்து காலு கையெல்லாம் நல்லா இதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட காயங்களை வந்து இங்கே நெகம்லாம் இதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கடியும் பட்டிருக்கு, அதோட வழியிலையும் மேலே இருக்கிறேன். அதுக்கு உண்டான பலன் கிடச்சிருக்குது, நல்லா உடம்பு நல்லாவே மாறி இருக்குது. ஸோ அது நான் ரெஃபர் பண்ணுறது என்னன்னா வந்து டெய்லி வந்து காலையில் வந்து மலை ஏறுறது வந்து கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது. வீடியோ பார்க்க நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி உங்கள் ஊருக்கு பார்த்தாலும் மலை இருந்ததுன்னா வாரத்தில் 1 நாள் 2 நாள் 3 நாள் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப போயிருங்க. கண்டிப்பாக வந்து உடம்பு வந்து கண்டிப்பாக உங்கள் வேறு லெவலில் மாற்றி கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு ப்ரோட்டீன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டனால ஸோ இன்னும் பெட்டராக வந்து ரிசல்ட் கிடைக்கும். காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சாப்பிட்ருவீங்களா இல்லை எம்டி ஸ்டமக்? இல்லை, நான் எம்டி ஸ்டமக்கில் வந்துருக்குது. எம்டி ஸ்டமக்கில் தான் மேலே இடையில தண்ணின்னு தவிச்சுன்னா மேலே தண்ணி இருக்கானுங்க, வாட்டர் கிணறு யூஸ் பண்ணல நீங்கள் பாருங்கள். நான் 3 ரவுண்டு முடிக்கிற வரைக்கும் நான் தண்ணிங்கே குடிக்க மாட்டேன். தண்ணி ஒரு சொட்டு கூட நான் குடிக்க மாட்டேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்து உடம்பு பழகி அப்படியே மாறிடுச்சு. அது மாறினதுனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இன்னொரு ரவுண்டு கூட என்னால் மேலே ஏற முடியும் தண்ணி இல்லாமல். அப்படியே அந்த அளவுக்கு வந்து உடம்பு என்னால் மாறிடுச்சு. சரி. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு நம்ம இவ்வளோ ரவுண்டு ஒரு நாளைக்கு அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்களா? இல்லைனா வந்துட்டு நீங்கள் பிளானிங் அது 3 ரவுண்டு அடிக்கணுங்க வந்து எக்ஸஸ் ஆகும் வாய்ப்பு இருக்கா? நான் ஒரு டைம் வந்து 3 டைம் ஏறின லைவ் வீடியோ கட் ஆகி ஏகப்பட்ட டைம் 4 தடவை ஏறி இருக்கிறேன். 4 தடவை ஈஸ்டாவும் மேலே ஏறி இருக்கிறேன். 3 டைம் ஏறி முடிச்சுட்டு போய் உச்சி நின்று பேசிகிட்டு இருப்பேன். ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டவர் வந்து ரொம்ப கம்மியாக கிடச்சா அப்படி லைவ் வீடியோ கட் ஆகிடும். லைவ் வீடியோ நம்பி தான் இருக்கிறேன் நான். சரி. இன்ஸ்டாவில் லைவ் வீடியோ போட்டு தான் மேலே ஏறுவேன் நான். மொபைல் இப்படியே கையில் பிடிச்சிட்டு தான் மேலே ஏறும். இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா மழை செங்குத்தாக இருக்குது. கீழே அடி எடுத்து வைக்கிற அடியும் கரெக்டாக பார்த்துக்கணும். செல்லும் கரெக்டாக கீழே வைக்கக்கூடாது. நம்மளும் கரெக்டாக வேகமாக போகணும். எல்லாமே கடந்து தான் வந்து நம்ம மேலே போயிட்டு இருக்கேன். நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளோ சாதாரண மழை ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தூரம் போக கொஞ்சம் இப்படி நட்டமாக தான் போகும், செங்குத்தாக தான் போகும். ஸோ அதையும் இப்போ தாண்டியே பண்ணிட்டு இருக்கிறோம். நான் நீங்கள் எத்தனை டைம் பண்ணலாம் டார்கெட் இருக்கா இல்லை எவ்வளோ தடவை முடியுதோ அந்த அளவுக்கு ஏறிட்டே இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கீங்களா? ஃபஸ்ட் 108 நாள் டார்கெட் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 200 நாள் வச்சேன்.
300 நாள் எல்லாம் சொல்லி போட்ட ஒரு பிளான். ஆனால் வந்து இருந்தாலும் வந்து வீட்டில் ஒரு ஃபைனான்ஸில் ஒரு இது இஷ்யூ இருக்குது. நமக்கு வந்து நான் டெய்லி வேலைக்கு போனால் தான் வந்து நான் இங்கே வந்து பண்ண முடியும். நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஜாப்லேயோ இல்லை, நான் கிடைக்கிற வேலைக்கு போகிற வச்சு தான் நான் இங்கே கொண்டரை மலை வந்துட்டு இருக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி வீட்டில் வந்து எனக்கு சுத்தமாக சப்போர்ட் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏற போறியா நீ போய்க்கு, ஆனால் உன்னோட காசுல நீ போய்க்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வீட்டில் வந்து சப்போர்ட் கிடையாது. இல்லை ஸ்டார்டிங் எல்லாத்துக்கும் நானே சேனல் இருக்கும் அப்போ தான் இருந்தது. ஓரளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்துடும். பட் இவ்வளோ தடவை நீங்கள் வந்திருக்கிறீங்க, நம்ம ஐடியா பண்ணுறது இது கிடையாது. அந்த ஐடியா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நம்ம சுற்றி இருக்க நம்ம நம்புவாங்க. ஆனால் நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சு நிறைய பேர் கேட்குறாங்க. நானும் வந்து எங்கள் வீட்டில் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. இது வந்து நீ பண்ணுறது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நான் எனக்கு தெரியும். ஆனால் இதோட பலன் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக இன்னொரு நாள் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து தமிழ்நாடு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்தாலும் எனக்கு நேம் சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து நம்ம போய் எல்லாத்துக்கிட்ட நான் தான் தீபக்குன்னு சொல்லி வைக்கிற அவசியமே இல்லை. எல்லாரும் வந்து அவங்களே என்ன வந்து கேட்குறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டரை மனம் மட்டும்தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் இல்லை. என்னோட உழைப்பு, அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து ரொட்டீனாக கன்சிஸ்டன்சியாக வந்து இதில் டெய்லி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான் வந்து கிடைச்ச வெற்றின்னு நான் சொல்லுவேன். சரி, உங்களுக்கு என்னைக்கு வந்து டைம் கிடைக்குது? ஏன்னா வந்து ரெகுலராகவும் பண்ண முடியாது, வீட்டு இஷ்யூஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கும் போது இப்போ நாளைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அடுத்த நாள் கண்டினியூ பண்ணுறீங்களா, இல்லை என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அடுத்த நாள் வந்துடுவீங்க? அடுத்த நாள் வந்து வெள்ளிங்கிரியே இப்போ நீங்கள் ஏறி முடிச்சுட்டு வெள்ளிங்கிரியே இப்போ மழை போனாலுமே அங்கே போய் இங்கிருந்து போகிறதுக்கு கிளம்பி போகிறதுக்கு 3-4 மணி நேரம் ஆயிடும். 4 மணிக்கு போனால் 5-5:15 7 மணிக்கு முடிச்சிடுவேன். நான் 7 மணிக்கு முடிச்சுட்டு அங்கே கோயம்புத்தூரில் பயங்கர டிராஃபிக், அதெல்லாம் கடந்து வந்து வீட்டு வர மணி 11-12 மணி ஆயிரும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 மணி நேரம் தூக்கம். திரும்ப வந்து காலையில் இந்த கொண்டரை மணி ஏற ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில் வந்து ஏற ஆரம்பிச்சிருவேன். இந்த மலையை தவிர என்னென்ன மலை ப்ரோ ஏறி இருக்கீங்க? அது வெள்ளிங்கிரி மலை ஏறி. வெள்ளிங்கிரி மலை ஹையஸ்ட்டாக வந்து 1.5 மணி நேரத்தில் ஏறி இருக்குது. ஹையஸ்ட் இது. அது 3 தடவை ஏறி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரி போயிட்டு அங்கே 3 தடவை ஏறி முடிச்சிருக்கு. அது நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து நம்ப மாட்டேறாங்க. இது எப்படி ஒரே நாளில் வந்து கொண்டரை மலை 3 தடவை ஒரு டைம் ஏறுறதே கஷ்டம்னு சொல்லுவாங்க. 3 தடவை ஏறி முடிச்சுட்டு எப்படி போய் வெள்ளிங்கிரி மலை 1.5 மணி நேரத்தில் ஏறி முடிச்சு இங்கே போய் நிறைய பேர் இருக்குது. அது வந்து நான் பண்ணியிருக்கேன் 4 டைம் இந்த வருஷம் நான் மட்டும் இது பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்க நிறைய பேருக்கு வந்து உங்கள் சேனல் மூலம் போய் சேர்ந்தால் கண்டிப்பாக நல்லா நினைக்கிறேன். அதான் பரவாயில்ல, நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம் உங்களை தனியாக இன்டர்வியூ எடுத்துக்கலாம், ஏன்னா நாங்கள் அப்புறம் டைம் இருப்பீங்களோ அப்படிங்கிற டவுட் இருந்தது. பட் நீங்களும் வந்துட்டு எதாச்சும் வந்துட்டீங்க, அதனால் இந்த டைம் வந்துட்டு அமைஞ்சிருச்சு. இதே டைம் தான் ப்ரோ, காலையில் இதே டைம் வந்துடுவேன். கொஞ்சம் வேலை இதுனா இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் அகாடமியில் வந்து படிக்க போயிட்டு இருக்கிற வேலூர் அகாடமி. ஆமாம், அகாடமி போயிட்டு இருக்கேன். 2 நாள் லீவு. இல்லைன்னா வந்து 6 மணிக்கு வந்துடும். 6 மணிக்குள்ள வந்துட்டு 7:30-8 மணிக்குள்ள முடிச்சுட்டு வேலூர் வேறு போகணும். சரி, இது முடிச்சா அடுத்து நாங்கள் ஆமாம் அப்படியே வேலூர் ரெஸ்ட்லாம் கிடையாது. ரெஸ்ட்லாம் கிடையாது. நாங்கள் இன்னைக்கு சண்டே பிளான் பண்ணனே வந்துட்டு நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏரியானோட ரெஸ்ட் போட்டலாம் 1 நாள் ஃபுல்லாக அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். பட் உங்களுக்கு ரெஸ்ட் அடுத்து போயிட்டே இருக்கு. ரெஸ்ட்டெல்லாம் நமக்கு இல்லை. நம்ம பஸ் டிராவலிங்கு, பைக் டிராவலிங் அதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. நமக்கு தேவை வந்து அந்த வேலை முடியும், அதுக்கு தான் நான் பார்ப்பேன் நான். ஓகே. இப்போ நீங்கள் இத்தனை மலை ஏறி இருக்கிறீங்களா, எந்த மலை வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டமாக இருந்தது? கண்டிப்பாக இதுதான் கொண்டரை மலை. கொண்டரை மலை வெள்ளிங்கிரி மலை பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக போகும். 1ஆம் மலை 2ஆம் மலை 3ஆம் மலை வரைக்கும் லைட்டாக வந்து காட்டுக்குள்ள போகிற மாதிரி இருக்கும். 1ஆம் மலை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கசன்னு இருக்கு, ஒரு ஆர்டர் இல்லாமல் அலைன்மெண்ட் இருக்குன்னா அதுல வந்து 1ஆம் மலை கஷ்டம். அடுத்து வந்து 7ஆம் மலை மண்ணு மலை. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா கீழே வலிக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. 7ஆம் மலை 6ஆம் மலை கீழே தண்ணி குடிச்சு கொண்டு போகணும். ஆனால் நான் தண்ணி குடிக்க மாட்டேன். இருந்தாலும் புதுசாக ஏறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது டிஸ்டன்ஸ் அப்புறம் ஜாஸ்தி. ஒரு இருந்தாலும் ஒரு 6 கிலோமீட்டர்லாம் 5 கிலோமீட்டருக்குலாம் கண்டிப்பாக மேலே வரும் வெள்ளிங்கிரி மலை. அது வந்து புதுசாக போகிறவங்க ட்ரை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சரியான உடற்தகுதி இல்லாமல் வந்து போய் மாட்டிக்கிட்டாங்க. நல்ல ஒரு ஸ்டாமினா இருக்கிற பர்சனெல்லாம் போனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு வெள்ளிங்கிரி நார்மல் தான். 1ஆம் மலை மட்டும் அந்த படிக்கட்டு மட்டும்தான் கஷ்டம். மற்ற வந்து இந்த மலை தான். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச கொண்டரை மலை தான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு கஷ்டம். இன்ஸ்டா ஐடி சொல்லிடுங்க. அப்படியே இல்லை நம்ம ஐடி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கீழே _கரிகாலா _சோழன் _294. இதுதான் வந்து என்னோட ஐடி. யூடியூப் சேனல் நேமு அதே தான். சேனல் வச்சிருக்கீங்களா? சேனல் இருக்கு ப்ரோ. நான் இந்த வெள்ளிங்கிரி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் தான் போட்டுருக்கேன். 4 டைம் வெள்ளிங்கிரி போயிருக்கேன். ஸோ 4 வீடியோ வந்து என்னோட சேனலில் இருக்கு. சரி, இந்த மலைக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு மலை ஏறணும் ஆசை இருக்குதா? கண்டிப்பா ப்ரோ. பருவதமலை வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பருவதமலை 4850 அடி. ஸோ வந்து இது 3800, அது 4850 அடி. ஸோ அது வந்து கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு போகக்கூடிய இடம். நான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போகணும். அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ வெள்ளிங்கிரி போறதுனா ஒரே நாள் இங்கே ஏறி முடிச்சுன்னா வெள்ளிங்கிரி போயிடலாம். 3 மணி நேரத்தில் வந்து கோயம்புத்தூர் கிளம்பி போயிடலாம். ஆனால் திருவண்ணாமலைங்கிறது அப்படி இல்லை. இதை விட டபுள் மடங்கு வந்து 700-800 கிலோமீட்டரில் வரும். கண்டிப்பாக 500 கிலோமீட்டரில் வரும். அந்த கிலோமீட்டர் நம்ம சேஸ் பண்ணி போகிறப்போ வந்து ஒரு தேவை முடிச்சிடும். அதனால் வந்து அது பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஏறிட்டு அங்கே பருவதமலை போகிறது வந்து சாத்தியம் இல்லாதது. ஸோ அங்கே போய் தங்கணும், தங்கி அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பண்ணணும்.
பார்க்கல, ஃபியூச்சரில் வந்து ஐடியா இருக்கு, பருவமலை கண்டிப்பாக போகணும். ஓகேங்க, அதுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இப்படி வந்துட்டு இவரோட ஐடி வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க, அவரோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த வீடியோலேயே வந்துட்டு அதை நாங்கள் போட்டுறோம், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு சாதிக்கணும் அப்படிங்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ வர கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் வந்து நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு சாதனையாளரை பார்த்துட்டோம். இன்னும் ஃபியூச்சரில் வந்துட்டு பல ரெக்கார்டுகளை வந்துட்டு இவர் படைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் ஆசைப்பட்றோம். நீங்களும் வந்துட்டு இவர் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பாக்கி. சரி ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் ஸ்லோவாக தரோம், நீங்கள் போயிருக்கீங்க கட்டி மேலே. நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 hour later. என்ன பிரதர், வேர்வியா ஃபுல்லாக? பூரா வேர்வா ப்ரோ, பாருங்க எவ்வளோ சொட் ஆயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தாலும் இன்னும் லேட் ஆயிடுச்சோ, இல்லைன்னா சீக்கிரம் இருப்பீங்களா வந்தோடனே? வந்து ஒரு 6:45 வந்தேன், முடிச்சது நான் 2வது ரவுண்ட் கீழே போயிருக்க வேண்டிய இந்த டைம். இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நான், 6 மணி வந்திருக்கிறப்ப தான். ஓகேங்க, பயங்கர வேரியா இருக்குது. அப்புறம் பயங்கரமாக சொட்டிங்க. இன்னும் 3வது ரவுண்டு போடுற பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி ஆட்டம் அப்படியே உழுக ஆரம்பிச்சிடும் எல்லாமே. பைப்புலேருந்து குழாய் திறந்துட்டு தண்ணி கடைசி சட்டையை புழிஞ்சு புளியும் ப்ரோ, சட்டையை கழட்டி பயங்கரம். கிட்டத்தட்ட ஒரு ஜக்கு எடுத்து வச்சு அவ்வளோ தண்ணி மக்கள் வரும் சட்டையிலேருந்து. ஓகேங்க, சரி பார்க்கலாம் ப்ரோ. பேசிட்டு சர்ருன்னு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் சர்ருன்னு போகலாமா? இப்போ நான் போய் உட்கார போகிறேன், வெக்கமா இல்லை? வெங்கட் ஃபேமிலி இவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 3 தடவை மேலே ஏறி இறங்கிட்டு லாஸ்ட் டைம் போகும்போது என்ன பண்ணாருன்னா 100 தண்டால் கிட்ட போறாரு. அதுவும் இல்லாமல் அந்த பாறையோட எட்ஜில் படுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாரு. மற்ற யாராவது ட்ரை பண்ணால் முறையான பயிற்சியெல்லாம் வச்சுட்டு தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் இவருக்கு நேச்சுராகவே வந்துட்டு இந்த ஒரு ஸ்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளும் வந்துட்டு இந்த மலையில் ஏறுறாங்க, அவர் 3 டைம் ஏறி இறங்கிட்டாரு. பட் நம்ம அப்பயும் ஏறிக்கிட்டு தான் இருந்தோம். இவரோட பாடிலையும் ஃபேஸ்லையும் அந்த ஒரு டயர்னஸே தெரில. A few hours later. மலைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கீழேருந்து போகும்போது அரை மலையில் நின்றுட்டோம், முடியல, ஒன்றும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா போயிட்டு ரிட்டன் வந்துட்டு 2வது ரவுண்டு மேலே போயிட்டு இருந்தார். நாங்கள் மேலே போயிட்டு கீழே இறங்காட்டி ஒரு 3 ரவுண்டு முடிச்சு. எத்தனை ரவுண்டு ப்ரோ? 3 ரவுண்டு முடிச்சாச்சு. மேலே போய் எக்ஸசைஸ் மாதிரி லைட்டாக பண்ணார். அது எப்போதும் பண்ணுவீங்களா? பண்ணும் ப்ரோ. தண்டால் வந்து டெய்லி ஒரு 50-100 எடுப்பேன் நான். மேலே போயிட்டு அப்போ பிளாங்க் ஒரு 5 நிமிஷம் பண்ணுவேன் நான். ஓகே, அதான் நீங்கள் 3வது ரவுண்டு போகிறப்ப 3 பேருமே சேர நாங்கள் ஒரு 3வது ரவுண்டு போயிட்டு இறங்கிட்டாரு. நாங்கள் போயிட்டு இறங்கும்போது எங்களோட சேர்ந்து இறங்கி வர்றாரு. 3 ரவுண்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ரவுண்டுக்கு திணறிட்டோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக பண்ணுங்கள். நாங்கள் சப்போர்ட் உங்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த 3852 அடி மலையை வந்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி இருப்போம். அந்த வீடியோ வரும், ஃபுல்லாக பாருங்கள்.